ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. மனசில் பாடல் வந்து பேன் இந்தியா லெவலில் ரீச் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நேற்றுக்கு சென்னையில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சோடைய வெற்றியை பற்றினாக்கா இந்திய அணியோடைய நட்சத்திர வீரர் ரிஷப் பந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து இந்திய அணியோடைய அந்த வெற்றி வந்து மனசிலாக பாடலோடு தான் அவர் கொண்டாடி இருக்காருன்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடல் ரீச் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்காங்க, மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் ஒழிக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனசிலாக பாடல் தான். இந்திய அணியோடைய வெற்றியோடைய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்ஸாக எடுத்து போட்டு அந்த பாடல் அவர் வந்து பேக்ரவுண்டில் போட்டு இப்போ போஸ்ட் போட்டிருக்காரு. இது வந்து எல்லாருமே இப்போ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிக்கினாங்க. அதுவும் குறிப்பாக தலைவர் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை சொல்லி அதில் அஸ்வினோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட பாடலை போட்டு என்ஜாய் பண்ணுறதை அவங்களும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிறது இன்னொன்று விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஆடியோ லான்ச் நடந்தது இல்லையா, அது எப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க? சன் டிவி தானே அது வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கான உரிமையை. அவங்க எப்போ அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க? ஒருவேளை அன்றைக்கே அவங்க யூடியூப் சேனல் லைவ்னு சொல்லியிருந்தாங்க, அன்றைக்கி அவங்க போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. அதை வச்சு அவங்க நிறைய பிஸ்னஸ் பார்க்க தான் பாவாங்க. ஆஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் மேனாக பார்த்தீங்கன்னாக்கா அதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்ப்பாங்க. லைவாக தூக்கி அன்றைக்கி சன் டிவியில் போட்டிருந்தாங்கனாக்கா பெருசாக அவங்களால பார்த்துருக்க முடியாது. அதில் நிறையா டெக்னிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ அவங்க பக்காவாக எடிட் பண்ணி எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ பக்காவாக ஒரு நாள் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது காசு பயங்கரமாக துட்டு பார்க்கலாம். அது என்னைக்கா இருக்கும் அப்படின்றதான கேள்வி. எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கி காந்தி ஜெயந்தி அன்றைக்கி ஸ்பெஷலாக அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி தான் டெலிகாஸ்ட் ஆகுன்றது நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அன்னிலேருந்து கரெக்டாக ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் ஆகும். ஒரு ஹைப் கரெக்டாக இருக்குன்னு தான் தோணுது. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஆடியோ லான்ச்சோட டெலிகாஸ்ட் சன் டிவியில் அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.